ஸோ நம்ம இன்னைக்கு எத பத்தி பார்க்க போறோம்னா, மெயினா வந்து நேத்து வந்து பார்த்தீங்கன்னா, மிகப்பெரிய ஒரு டீல் வந்து சைன் ஆயிருக்கு. அதாவது இந்தியாவுக்கு. ஸோ இந்தியாவுக்குங்கிறம்போது நம்மளுக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. ஏன்னா நம்ம இந்தியாங்கிறபோது எல்லாருமே வந்து எல்லா ஸ்டேட்ல இருந்தும் போயிட்டு அங்க வேலை பார்க்கலாம். எல்லாருக்கும் வந்து வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். அது மட்டும் இல்லாம இதுல வந்து அதிகமான வந்து வேலை வாய்ப்புகள் கிடைக்க போகுது அப்படிங்கிறாங்க. நான் அத பத்தி இந்த வீடியோல சொல்லப் போறேன். அது மட்டும் இல்லாம பார்த்தீங்கன்னாக்க, இது எங்கே அமைய போகுதுன்னு கேள்வி கேட்டீங்கன்னாவே ரொம்ப ஷாக் ஆவீங்க. அதுவும் அதுவும் வந்து ரொம்ப ஒரு இன்ட்ரஸ்டிங்கா இருக்கு. அது மட்டும் இல்லாம அந்த கொ மிக முக்கியமான ஒரு ஐடி செக்டர் வந்து கொண்டாட போறாங்க. அதாவது நம்ம மாநிலத்து பக்கத்திலேயே தான் கொண்டாட போறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அது எந்த மாநிலத்த பத்தியும் பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம, இது வந்து நம்மளுக்கு வர வேண்டியது. ஆனா, இப்போ வந்து அந்த மாநிலத்துக்கு போயிருக்கு அப்படிங்கிறாங்க. ஸோ நம்ம அத பத்தியும் வந்து பார்க்க போறோம். இதுல வந்து மிக இன்ட்ரஸ்டிங்கான விஷயங்கள்லாம் நெறைய இருக்கு. ஸோ இத பத்தி நம்ம வந்து மெயினா வந்து பார்க்க போறோம். நம்மளுக்கு வந்து நம்மளுக்கு இது வராம போயிருச்சு. ஏன் வந்து நம்மளுக்கு வராம போணுச்சு? இது எதனால வந்து வராம போணுச்சு? அப்படிங்கிற வந்து நம்மளுக்கு வந்து இதுல வந்து ரொம்ப யோசிக்க தோணும். எதனால இதுக்கு இப்ப ரீசென்ட்டா வந்து பார்த்தீங்கன்னாக்கா, நெறைய கம்பெனிகள் வந்து தமிழ்நாட்ட விட்டு அதர் ஸ்டேட்களுக்கு போயிட்டு இருக்கு. அத பத்தி நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். ஹலோ எவ்ரிஒன். நான் உங்க ஆனந்த் பாலா. வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம இந்த மாரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ரெகுலரா வந்து உங்களுக்கு வந்து வீடியோ போடணும்னா, நீங்க வந்து எனக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணணும். சப்ஸ்கிரைப் பண்ணா நான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ரெகுலரா வந்து ஒவ்வொரு வீடியோ வந்து ஒரு இன்ஃபர்மேட்டிவா வந்து நான் உங்களுக்கு வந்து வீடியோ குடுப்பேன். ஸ்டோரியா இருக்கட்டும், அது மட்டும் இல்லாம கரண்ட் அஃபேரா இருக்கட்டும், இன்னைக்கு என்ன நடக்குது, நம்ம ஊர்ல என்ன நடக்குது, அதாவது வேர்ல்டுல என்ன நடக்குது, எல்லா விஷயங்களையும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு 5, 20 நிமிஷத்துல வந்து நான் உங்களுக்கு குடுப்பேன். இதுதான் வந்து நான் உங்களுக்கு வந்து ஒவ்வொரு நாளும் வந்து வீடியோ குடுக்குறதுக்கு நீங்க வந்து எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம இன்னைக்கு வந்து எத பத்தி பார்க்குறோம்னா, இப்ப வந்து இந்தியாவுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு இப்ப வேர்ல்டுலயே பார்த்தீங்கன்னாக்கா, வெறும் 12 வந்து இந்த ஏஐ கூகுள் ஏஐ ஹப் அப்படி இருக்குங்கிறாங்க. இந்த 12 வேர்ல்டுலயே வந்து அ வ ஏஐ ஹப் இருக்கு. இந்த ஹப்ல வந்து பார்த்தீங்கன்னா, இந்தியாவுல தான் பார்த்தீங்கன்னாக்கா, மிகப்பெரிய ஒரு ஹப் வந்து உருவாக்க போறாங்க அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. அந்த ஹப் வந்து எங்க உருவாக போகுதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, வேற எங்கேயும் இல்ல. நம்மளோட பக்கத்துல உள்ள ஒரு ஸ்டேட்டுக்கு தாங்க. ஆந்திராவுக்கு தான் போப்போகுது. இந்த ஆந்திராவுல பார்த்தீங்கன்னாக்கா, விசாகப்பட்டினம் அப்படிங்கிற ஒரு ஏரியால தான் பார்த்தீங்கன்னா, அந்த ஏரியா வந்து மிகப்பெரிய ஒரு ஏரியா அப்படிம்பாங்க. அது மட்டும் இல்லாம, இதுக்கு முன்னாடி அவங்களுக்கு ஆந்திராவுக்கு ஆல்ரெடி 2 தெலுங்கானா, ஆந்திரான்னு தனித்தனியா பிரிஞ்சிருச்சு. இருந்தாலும் அவங்களுக்குன்னு ஹைதராபாத் ஒரு மிகப்பெரிய ஒரு ஹைடெக் சிட்டின்னு சொல்லுவாங்க. ஏன்னா, அங்கே தான் வந்து அதிகமான வந்து ஐடி செக்டர், ஐடி கம்பெனிகள் இருக்கட்டும், எல்லாமே இருக்கு. ஸோ இது பெங்களூர் எடுத்துக்கிட்டீங்கன்னா, அது வந்து எலக்ட்ரானிக் சிட்டி அப்படிம்பாங்க. நம்ம சென்னையும் வந்து பார்த்தீங்கன்னா, ஐடி செக்டர் தான். ஐடி கம்பெனி நெறைய வந்து பார்த்தீங்கன்னாக்க மிக முக்கியமா மேனுஃபேக்சரிங் கம்பெனி எல்லாம் இருக்கு. அது மட்டும் இல்லாம நம்ம இதுல ஊர்ல வந்து பார்த்தீங்கன்னாக்க, மிகப்பெரிய ஒரு இப்ப ரீசென்ட்டா கூட அந்த ஆப்பிள் கம்பெனி எல்லாம் வந்து நம்ம ஓசூர்ல வந்து தொடங்கியிருக்காங்க. இது மாரி நெறைய கம்பெனிகள் இருக்கக்கூடிய நம்ம தமிழ்நாட்டுல ஏன் வந்து நம்மளுக்கு வந்து இந்த ஒரு கூகுள் ஏஐ ஹப் வந்து நம்மளுக்கு வராம போணுச்சு. அத பத்தி நம்ம இந்த இதுல டீட்டெயிலா வந்து பார்க்க போறோம். ஏன்னா, இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, விசாகப்பட்டினத்துல வந்து மிகப்பெரிய ஒரு கோஸ்டல் ஏரியாவும் பக்கத்துல இருக்கு. அவங்களுக்கு மெயினா ரீசன் என்னன்னாக்கா, அவங்களுக்கு அந்த இடமும் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப சீப்பா கிடைக்குது. அது மட்டும் இல்லாம அந்த கவர்மெண்ட் வந்து அந்த இடத்த வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ரொம்ப அ எந்த விதமான ஒரு இடையூறுகளும் இல்லாம வந்து அத வாங்கி மக்கள்ட்ட இருந்து வாங்கி அத வந்து குடுக்கணும். அத மட்டும் சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இங்க வந்து இப்ப அதிகமான வந்து பார்த்தீங்கன்னாக்கா, லட்சக்கணக்கு 1,50,000க்கு மேல வந்து அது சொல்றாங்க. இவ்வளவு வந்து அங்க வந்து வேலைவாய்ப்புகள் வரப்போகுது அப்படின்னு தெரியல. அது வந்து எல்லா மக்களுக்கும், அதாவது இந்தியன்ஸ் எல்லாருக்குமே அது சேரும். அப்படி இருந்தாலும் அந்த பர்ட்டிகுலரா வந்து அந்த ஜிடிபி லெவல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இப்ப ஆந்திராவுக்கு மிகப்பெரிய வந்து லெவல்ல வளரப்போகுது அப்படிங்கிறாங்க. ஏன்னா, இந்த ஒரு 5 வருஷம் இந்த ஒரு டூரியேஷன் வச்சிருக்காங்க. இந்த 5 வருஷத்துக்குள்ள இதோட வளர்ச்சி வந்து மிகப்பெரிய வளர்ச்சி இருக்கும் அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. மெயினா வந்து நம்மளுக்கு தெரியும் அந்த கூகுள் சிஇஓ வந்து யாருன்னு நம்ம தமிழ்நாட்ட சேர்ந்தவர் தான் சுந்தர் பிச்சை. அவருக்கு வந்து ஆசையா இருக்கும். நம்ம தமிழ்நாட்டுல வந்து இந்த மாரி ஒரு மிகப்பெரிய ஒரு பிசினஸ் பண்ணாக்க நம்ம தமிழ்நாட்டுல உள்ளவங்களுக்கு வந்து எவ்வளவு நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாரி நினைக்கிற தோணும். ஆனா இது வந்து போயிருக்க இடம் பார்த்தீங்கன்னாக்கா, ஆந்திராவுக்கு தான் போயிருக்கு. அந்த விசாகப்பட்டினத்துல வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இப்ப அமராவதி பக்கத்துல, அதாவது டெக் சிட்டியா வந்து மிகப்பெரிய ஒரு இருந்துகிட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னாக்க, அது வந்து மிகப்பெரிய ஒரு போர்ட் ஏரியா. ஏன்னா நம்ம வந்து போர்ட் ஏரியான்னு சொல்லும்போது நம்மளுக்கு வந்து நம்ம ஊர்லயும் வந்து சென்னையிலயும் இருக்கு. மிகப்பெரிய ஒரு போர்ட் எல்லாம் இருக்கு. மெரினா இதுல வந்து பெரிய லெவல்லலாம் இருக்கு. ஏன் வந்து நம்ம ஊர்ல வந்து வரலன்னு சொன்னீங்கன்னாக்க, நம்ம ஊர்ல வந்து இப்ப அதிகமான வந்து பார்த்தீங்கன்னாக்க, மக்கள் வந்து அதிகமாயிட்டாங்க. அது மக்கள் தொகை வந்து அதிகமாயிருச்சு. அது மட்டும் இல்லாம ரொம்ப இடம் வந்து ரொம்ப குறுகலா இருக்கு. இதுல வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து அந்த அளவுக்கு இடம் அவங்களுக்கு குடுக்க முடியுமா? குடுக்கணும்னு நெனச்சாலும் நெறைய விதமான போராட்டங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா, நெறைய வந்து ஏதாவது ஒரு ஒரு இப்ப ரீசென்ட்டா கூட ஒரு மோட்டார் கம்பெனி வந்து சென்னை வந்துட்டு மறுபடியும் அங்கே போயிட்டாங்க. ஏன்னா வந்து இடம் இஷ்யூனால. ஏன்னா இப்ப நம்ம ஒரு இடத்த சூஸ் பண்ணாங்கன்னாக்கா, அந்த இடத்த வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு சிலவங்க வந்து பார்த்தீங்கன்னா, அத வந்து அப்போஸ் பண்றது. இது வந்து நாட்டுக்கு கெடுதலு. இதனால நம்ம இருக்கிற எல்லாருக்கும் கெடுதல் ஆயிரும். அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப போராட்டம் பண்றது. அது மட்டும் இல்லாம அங்கிருந்து அந்த
வர்ற அந்த ப்ராஜெக்ட்டே வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அதர் ஸ்டேட் போயிருது. ஸோ இது வந்து இந்தியாவுக்கு ஒரு செலவு நம்மளுக்கு ஓகேன்னு இருந்தாலும், நம்ம தமிழ்நாட்டுல இருந்துச்சுன்னா, நம்ம தமிழ்நாட்டுல உள்ள மக்களுக்கா இருக்கட்டும், நம்ம இனிமே ஃபியூச்சர் ஜெனரேஷன் வர்றவங்களுக்கு அவங்களுக்கு வேலை வாய்ப்புகள வந்து குடுக்குறதா இருக்கட்டும். ஏன்னா, இப்ப நெறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, பர்ட்டிகுலரா வந்து எல்லாருமே வந்து வெளிநாடுகள் போயிட்டு வேலை பார்க்கிறதா இருக்கு. ஏன்னா, நம்ம தமிழ்நாட்டுல வந்து வேலை வாய்ப்புகள் வந்து ரொம்ப கம்மியாயிருச்சு. ஸோ அப்படி இருக்கும்போது, இந்த மாரி ஒரு சில ஐடி செக்டர்லாம் வந்து வரம்போது, உள்ள நம்ம இந்தியன்ஸ் எல்லாரும் இருந்தாலும், நம்ம தமிழ்நாட்டு பர்ட்டிகுலரா தமிழ்நாட்டுல உள்ள மாணவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, படிச்சு முடிச்சோனே வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும். ஏன்னா, இப்ப போய் அடுத்த ஸ்டேட்ல வேலை பார்க்கிறத விட, நம்ம ஸ்டேட்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பிரிஃபரன்ஸ் குடுத்து நம்ம இதுல எடுப்பாங்க. ஸோ அப்படிதான் வந்து இதுல இருந்து மெயினா பார்க்குறாங்க. இதுல மெயினா வந்து இவங்க எவ்வளவு வந்து வருமானம் இதுல வந்து இன்வெஸ்ட் பண்ண போறாங்கன்னாக்கா, இதுல வந்து 87,000 கோடி ரூபாய் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இதுல வந்து இன்வெஸ்ட் பண்ண போறோம் அப்படிங்கிறாங்க. இதனால வருமானமும் வந்து இதோட இரட்டிப்பா தான் இருக்கும் அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. ஏன்னா, இந்த மாரி ஒரு ஹப் இந்த உருவாயிருச்சுன்னு வச்சுக்கங்களேன். ஸோ அங்க வந்து பார்த்தீங்கன்னா, அதிகமான முதலீட்டாளர்கள் எல்லாமே வந்து அங்க பிசினஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. பிசினஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, நெறைய விதமான வேலை வாய்ப்புகள் வந்து அதிகரிக்கும். ஏன்னா, அப்ப அங்க வந்து அந்த இப்ப இருக்கிற ஒரு அ முதலமைச்சர் பார்த்தீங்கன்னாக்கா, சந்திரபாபு நாயுடு. ஸோ இதுக்கு முன்னாடி இருந்த ஜெகன்மோகன் ரெட்டி இருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் இவரு ஜெகன்மோகன் ரெட்டிக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, இதே முதலமைச்சர் தான் இருந்தாங்க. ஸோ அந்த காலகட்டங்களையும் பார்த்தீங்கன்னாக்கா, அப்போ வந்து எல்லாமே வந்து ஒண்ணா இருந்துச்சு ஆந்திரா ஃபுல்லா. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, மிகப்பெரிய ஒரு ஹைதராபாத்தா இருக்கட்டும், எல்லாத்தையும் வந்து ஹைடெக் சிட்டியா மாத்தக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஆளு இவரு தான். ஸோ இப்ப வந்து இவரு வந்து எப்படின்னாக்க, இது ஒரு இன்ட்ரஸ்டிங்கான ஒரு விஷயம் என்னன்னாக்க, இவரோட மகன் தான் வந்து ஒரு ஐடி அமைச்சரா இருந்துகிட்டு இருக்காங்க. ஸோ அவர் தான் வந்து மிக முக்கியமா வந்து இதுல வந்து ரொம்ப இன்வால்வ் ஆகி, இந்த ஒரு பிசினஸ் வந்து இங்க கொண்டாந்துருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா, இவர் வந்து பாத்தீங்கன்னாக்க, அமெரிக்கா போயிட்டு, அங்க போய் பேசி எல்லாம் இது பண்ணி, சக்சஸ்ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னாக்கா, அவர மகன் தான் வந்து இந்த ஐடி இவ்வளவு பெரிய ஒரு மிகப்பெரிய ஒரு வேர்ல்டுலயே வந்து மிகப்பெரிய ஒரு கூகுள் ஏஐ கூகுள் ஹப்ப வந்து பாத்தீங்கன்னாக்கா, இப்ப விசாகப்பட்டினத்துல வந்து உருவாக போகுது. ஸோ இததான் வந்து நம்ம ஊர்லயும் வந்து இத ஏன் கொண்டாட முடியல அப்படிங்கிறது வந்து ரொம்ப மன வருத்தமா தான் இருக்கு. மெயினா அந்த விசாகப்பட்டினம்ங்கிறது பார்த்தீங்கன்னா, அங்க லேண்ட் ஏரியாலாம் ரொம்ப கம்மியான காஸ்ட் இருக்குங்கிறாங்க. ஏன்னா கம்பேர் டூ நம்ம சென்னை. சென்னையில வந்து பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு இடம் வாங்கணும்னாலும் காஸ்ட் லெவல்ல ரொம்ப அதிகமா இருக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து பாப்புலேஷனா இருக்கட்டும், மற்றபடி எல்லா இதுலயுமே வந்து அம் பெரிய லெவல்ல இருந்துகிட்டு இருக்கனால, இங்க வந்து நீங்க வந்து ஒரு லேண்ட் எடுக்கிறதா இருந்தாலும் எல்லாமே வந்து ரொம்ப ஒரு கிரிட்டிக்கலான ஒரு விஷயம். ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா, அங்க வந்து லேண்டு எல்லாமே வந்து ரொம்ப ஈஸியா கிடைக்கிறனால, அவங்களுக்கு வந்து ஈஸியா எடுத்துட்டு போயிடுறாங்க. ஸோ நம்ம தமிழ்நாட்டுல வந்து பார்த்தீங்கன்னாக்கா, மெயினா 2 ஏரியால வந்து கோஸ்டல் ஏரியா இருக்கு. ஸோ மெயினா தூத்துக்குடி இருக்குங்கிறாங்க. அப்புறம் சென்னை இருக்கு. ஸோ நம்மளுக்கு வந்து சென்னை இல்லாட்டியும் அடுத்து தூத்துக்குடியிலயாவது இந்த ஒரு மிகப்பெரிய ஒரு ஐடி செக்டர் வந்துச்சுன்னா மிகப்பெரிய ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா, அந்த ஏரியா இந்த கூகுள் ஏஐ ஹப் வந்து எதுக்காண்டி இங்க உருவாகுதுனாக்க, அது பக்கத்துல வந்து ஹோஸ்டல் ஏரியா இருக்குன்னு சொன்னேன் பார்த்தீங்களா? ஸோ மெயினா வந்து ஃபைபர் ஆப்டிக் கேபிள் அப்படிம்பாங்க. இந்த கேபிள் எல்லாமே இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாமே வந்து நம்மளோட சேட்டலைட் மூலியமா தான் நம்மளுக்கு நெட்வொர்க்கிங் கிடைக்கிறதா இருக்கட்டும், எல்லாமே வந்து நம்மளுக்கு கிடைச்சுக்கிட்டு இருந்துச்சு. ஸோ இப்ப ரீசென்ட்டா கூட நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அ அதாவது இந்தியா டூ சிங்கப்பூர் வந்து அந்த ஃபைபர் ஆப்டிக் கேபிள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, தண்ணிக்குள்ளேயே அந்த கடலுக்குள்ளேயே வரப்போகுது அப்படிங்கிற மாரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அதுதான் வந்து மெயினா இதுல சொல்லப் போறாங்க. இது வந்து பல மைல்கள் பல ஆயிரக்கணக்கான மைல்கள் வந்து இந்த ஃபைபர் ஆப்டிக் கேபிள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இந்த விசாகப்பட்டினத்திலிருந்து எல்லா இடங்களுக்கும் வந்து பரவி போப்போகுது அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. ஏன்னா, அந்த இடத்துல ஏன் யூஸ் பண்றாங்கன்னா, தண்ணி வந்து ரொம்ப ஈஸியா ரொம்ப சீப்பாவும் கிடைக்குது அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. ஏன்னா, அந்த ஏஐ ஹப்ன்னு சொல்றோம் பார்த்தீங்களா? ஸோ அந்த இடத்துல வந்து மெயினா வந்து ஒரு செமிகண்டக்டர் அந்த மாரி ஒரு ஆப்ஷன் வச்சுக்கலாம். ஸோ செமிகண்டக்டர்ன்னு பார்த்தீங்கன்னா, அதிகமான ஹீட் புரொடியூஸ் பண்ணும். ஸோ அப்படி ஹீட் புரொடியூஸ் பண்ணும்போது, ஸோ அதுக்கான வாட்டர் லெவல் வந்து நம்மளுக்கு சோர்ஸ் வந்து அதிகமா தேவைப்படும். ஸோ அதனால அந்த இடம் வந்து அவங்க சூஸ் பண்ணதும் வந்து ஒரு மெயினான ஒரு ரீசனா இருக்கும் அப்படிங்கிற மாரி வந்து சொல்றாங்க. ஸோ அது மட்டும் இல்லாம ஒரு ஒரு ஸ்டேட்ன்னு ஒரு நாடுன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா, அந்த நாட்டுல வந்து மிக அதிகமா வந்து என்னென்ன கிடைக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க என்ன பார்ப்பாங்கன்னாக்கா, ரினியூவபிள் எனர்ஜி சோர்ஸ். ஸோ நம்ம வந்து காற்றாலை மின்சாரமா இருக்கட்டும், எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு எப்படி சொல்றது? ஒரு டீஸ்ல வச்சு ஒரு பவர் பிளான்ட் யூஸ் பண்ணோம்னா, அதுக்கான ஒரு சோர்ஸ் குடுத்து தான் நம்ம வந்து அதுல இருந்து பவர் புரொடியூஸ் பண்ண முடியும். ஆனா இந்த ஒரு காற்றாலை மின்சாரம்ங்கிறது நம்மளுக்கு எந்த விதமான ஒரு சோர்ஸும் குடுக்க தேவையில்ல. பர்ட்டிகுலரா அது வந்து ஒரு ஏர் மூலியமா, காற்று மூலியமாவே வந்து அது புரொடியூஸ் பண்ணி நம்மளுக்கு வந்து பவர் வந்து கிடைக்கக்கூடியது. ஸோ அது மாரி வந்து டர்பைனா இருக்கட்டும், அதாவது விண்டு மில்லு இது மட்டும் இல்லாம பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம வந்து அ டேம்லலாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பவர் புரொடியூஸ் பண்ணுவோம். இந்த மாரி ஒரு விஷயங்கள் எல்லாம் வந்து அவங்க வந்து மெயினா பார்ப்பாங்க. ஸோ அப்ப அந்த ஒரு ஆம், முதலீட்டாளர்கள் வந்து அந்த இதெல்லாம் பார்த்து தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அவங்க பிசினஸ் வந்து இங்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதுல வந்து பார்த்தீங்கன்னா, இந்தியாவும் அதாவது தமிழ்நாடும் ஒரு நல்ல லெவல்ல இருக்கு. இருந்தாலும் விசாகப்பட்டினம் அதாவது ஆந்திரான்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னாக்கா, அவங்களுக்கு அதிகமான வந்து அங்க வந்து காற்றாலை மின்சாரம் இதெல்லாம் இருக்கு அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. ஸோ அதெல்லாம் பேஸ் பண்ணி தான் அவங்களுக்கு மேபி வந்திருக்கலாமோ அப்படிங்கிற மாரி பார்த்தீங்கன்னா, இப்ப நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்துருந்துச்சுன்னா, கண்டிப்பா இதோட லெவல் வந்து நல்லா இருந்திருக்கும். ஏன்னா, இப்ப வந்து அ
ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப எடுத்துங்களேன். இப்ப வந்து மிகப்பெரிய 2 கண்ட்ரிகள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, நான் தான் பெரிய ஆளுன்னு வந்து போட்டி போட்டுட்டு இருக்காங்க. யாரு? அமெரிக்காவா இருக்கட்டும், சீனாவா இருக்கட்டும். ஸோ இந்த அமெரிக்காங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, ஓவராலா எல்லாரோட இதையும் வந்து இப்ப அவங்க தான் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா, ஒவ்வொரு நாடுகளோட போயிட்டு டாக்ஸ் போடுறதா இருக்கட்டும், டாரிஃப் எல்லாமே இன்கிரீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம அதனால வந்து மத்த கண்ட்ரிகள் எல்லாம் அஃபெக்ட் ஆகுது. ஸோ இப்போ ரீசென்ட்டா வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அதாவது சைனா வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க மெயினா வந்து செமிகண்டக்டர்ங்கிற ஒரு ஆப்ஷன வந்து அவங்க வச்சிருக்காங்க. ஸோ அவங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னா, அதிகமான செமிகண்டக்டருக்கான மூலப்பொருட்கள் எல்லாமே அவங்கள்ட்ட இருக்கு. ஸோ நம்ம இந்தியா கிட்ட வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ஐடி செக்டர்ன்னு சொல்லலாம். நம்ம இந்தியன்ஸ் பார்த்தீங்கன்னா, எல்லா கண்ட்ரிலயும் போயிட்டு நம்ம ஐடி செக்டர்ல வேலை பார்க்கிறதா இருக்கட்டும், எல்லா லெவல்லயும் இருக்காங்க. நம்ம ஊர்லயும் இப்ப சரி, நம்ம இந்தியால உள்ள எல்லா ஒரு மிக முக்கியமான ஏரியாலலாம் பார்த்தீங்கன்னாக்கா, ஐடி செக்டர் வந்து அதிகமான வளர்ச்சி. இது கால் சென்டரா இருக்கட்டும். ஸோ இந்த மாரி எல்லா லெவல்லயும் வந்து அதிகமா இருந்துட்டு இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது, இந்த ஒரு கூகுள் ஆப் வந்து இப்ப ரீசென்ட்டா வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அந்த ஹைதராபாத் தான் பார்த்தீங்கன்னாக்கா, அதிகமான அ டெக் எம்ப்ளாயீஸ் வந்து அங்க வந்து அதிகமா இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம அங்க இருந்து தான் அதிகமான அ வேலை பார்க்கறதுக்கான வெளிநாடுகளுக்கு அமெரிக்காவா இருக்கட்டும், மத்த கண்ட்ரிகளுக்கு வந்து போறதுக்கு வந்து மெயினான இடம் வந்து அங்க இருக்குன்னு சொல்றாங்க. ஸோ நம்ம அடுத்து வந்து இப்ப சைனா வந்து அவங்க வந்து செமிகண்டக்டர்ல அதிகமா இருக்காங்கன்னா, நம்ம வந்து ஐடில வந்து நம்ம பெரிய லெவல்ல இருக்கணும். சும்மா இந்த ஃபியூச்சர்ல வந்து பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம நாடு வந்து மிகப்பெரிய லெவல்ல வரணும்னாக்கா, கண்டிப்பா இந்த மாரி அ ஏன்னா இந்த ஃபியூச்சர்ல வந்து பார்த்தீங்கன்னா, இனிமே ஏஐ பேஸ் பண்ணி தான் இருக்க போகுது அப்படிங்கிறாங்க. இன்னும் படிக்கிறவங்களும் சரி, இதுக்கு முன்னாடி படிச்சவங்களும் சரி. ஸோ இப்ப படிக்கிறவங்க எல்லாருமே வந்து ஏஐ பேஸ் பண்ணி தான் படிக்கணும். ஏன்னா இப்ப ரீசெண்டா வேலை பார்த்துட்டு இருக்கவங்களும் கண்டிப்பா அது ஏஐங்கிறத வந்து கொஞ்சமாவது தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. என்ன பெரிய எல்லாத்துலயுமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா, செமிகண்டக்டர்லயும் அதிகமான வந்து ஏஐ வந்து உள்ளே இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ இதுதான் வந்து மெயின் ரீசனே. ஸோ இதுதான் வந்து இப்ப ஆந்திராவுல வந்து நடந்திருக்கு. ஏன்னா இப்ப அவங்க சந்திரபாபு நாயுடு வந்து இப்ப பிரதமர் மோடி கூட அவங்க வந்து இதுக்கு வந்து பாராட்டு தெரிவிச்சிருந்தாங்க. ஸோ இது வந்து மெயினா வந்து நம்ம இந்தியாவுக்கு வந்தது மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு விஷயம் தான். அது மட்டும் இல்லாம அங்க இருந்த மிக முக்கியமா வந்து பார்த்தீங்கன்னாக்கா, சந்திரபாபு நாயுடு மகன் தான் வந்து ஐடி துறை அமைச்சர். அவர் தான் வந்து இப்ப ப்ராஜெக்ட்டை வந்து கொண்டுட்டு வந்திருக்காங்க அப்படிங்கிற மாரி வந்து சொல்றாங்க. ஸோ நம்ம இதுல வந்து இருக்கிற டிஆர்பி ராஜா அவங்கலாம் ஐடி துறை அமைச்சராவும் இருக்கிறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாம நம்ம முதலமைச்சர் ஏன் வந்து இப்ப ரீசென்ட்டாவே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 10 வருஷமா வந்து நம்ம தமிழ்நாட்டுல வரக்கூடிய மிக முக்கியமான ப்ராஜெக்ட்கள்லாம் வந்து நெறைய வராம போயிட்டு இருக்கு. ஸோ இந்த ப்ராஜெக்ட்கள்லாம் ஏன் வராம இருக்குதுன்னாக்கா, மெயினா ஒரு சிலது வந்து இங்க இருக்கிறவங்க வந்து கான்ட்ரோவர்சியலா வந்து இது நம்ம மக்களுக்கு கெடுதலு அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய போராட்டங்கள பண்றதா இருக்கட்டும். இதனால வந்து வர்ற ப்ராஜெக்ட் வந்து இங்க இருந்து வேற இடத்துக்கு நான் வந்து மாறி போயிருது. ஸோ இதெல்லாம் வந்து இல்லாம கண்டிப்பா இன்னுமே வந்து நம்மளுக்கு வந்து அதிகமான ப்ராஜெக்ட்கள் வரணும். ஸோ வந்து நம்ம தமிழ்நாட்டிலயும் வந்து பார்த்தீங்கன்னா, மிகப்பெரிய லெவல்ல மாறணும். ஏன்னா இப்ப நம்ம ஒரு சிட்டிய வந்து பேஸ் பண்ணி இருக்கிறனால தான் நம்மளுக்கு வந்து இந்த இவ்வளவு பிரச்சனை வருது. ஸோ அடுத்து வந்து தூத்துக்குடிங்கிற இன்னொரு ஆப்ஷன் இருக்கு. அது மட்டும் இல்லாம திருச்சிங்கிற ஒரு சென்ட்ரல் பிளேஸ் இருக்கு. ஸோ அங்கே ஐடி செக்டர் இல்லாட்டி மத்த மேனுஃபேக்சரிங் ப்ராடக்ட் எல்லாம் வந்து இங்க கொண்டு வந்து வரலாம். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, ஓவராலா இப்ப இந்த விசாகப்பட்டினத்துக்கு போனா கூகுள் ஏஐ ஹப். ஸோ இது வந்து இந்த கூகுள் ஏஐ ஹப்னால மிகப்பெரிய ஒரு இந்தியா வந்து வடையறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா இது மிகப்பெரிய உலகத்திலேயே மிகப்பெரிய ஒரு பிளான்ட்டா வந்து போட போறாங்க அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. ஸோ இதுதான் வந்து நம்ம இன்னைக்கு பார்க்க வேண்டியது. வாங்க அடுத்த வீடியோல பார்ப்போம். நான் உங்க ஆனந்த் பாலா. பாய்.